எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பை ஒன்று வழங்கினாங்க. உயர்நீதிமன்றம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் இந்த விசாரணையை பற்றி என்னென்னலாம் மேற்கொண்டாங்க, ஏன் தனி நீதிபதி விசாரித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதி என்னென்ன விசாரணை பண்ணினாங்களோ அதை எல்லாத்தையும் தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை டிவிகே தலைவர் விஜய் அவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய தொண்டர்களாக இருக்கட்டும், ரசிக பெருமக்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், அதான் சொன்ன மாதிரி நானாக கூட இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் நான் அதை பார்க்குறேன். ஏன் மகிழ்ச்சியான செய்தி நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீதி சாகலை. அதாவது நீதி அரசர் இன்றைக்கி வழங்கின தீர்ப்புனால நீதி சாகலை, நீதியை நிலைநாட்டிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை பற்றி நாம் தமிழர் கட்சி தலைவர் அண்ணன் திரு சீமான் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர் கேட்கும்போது அவர் என்ன பேசுகிறாருன்னா, அதாவது தமிழ்நாட்டோட நம்ம மாநிலத்துக்கு அவமரியாதை ஆயிருமா, அசிங்கமாயிருமா, இது மாதிரி சிபிஐ விசாரணை பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஆளுங்கட்சி அங்கே இருக்காங்களே, சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி, அதாவது பிஜேபி இவங்க தமிழ்நாடு அரசை குறை சொன்ன மாதிரி அவங்க எடுத்துக்குவாங்க. அது சிபிஐ விசாரணையை நாங்கள் அவ்வளோக்கா பெருசாக எடுத்துக்கிறது இல்லைன்னு சொல்லி பத்திரிகையாளர் ப்ரெஸ் மீட்டில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாங்க இல்லையா? அப்போ சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அஜித்குமாரை அடித்தே கொண்டாங்க போலீஸு, அதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஐயா தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி விசாரணைங்கிற பேரில் ஒரு பையனை கூப்பிட்டு போயிட்டு விசாரிக்க போகும்போது சாக்கடையில் விழுந்து அந்த பையன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்பில் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு கூட சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அப்போ சிபிஐ விசாரணை வேணும்னு இப்போ நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லும்போது அவங்களே கேட்டுருக்குறாங்க. இவங்க ஐயா ஸ்டாலின் ஐயா கேட்கும்போது தமிழ்நாட்டோட மானம் மரியாதைலாம் எங்கே போச்சு? இதெல்லாம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரியாதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். மக்களே, நீங்கள் எல்லாம் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்களே நியாயத்தை சொல்லுங்கள். அதாவது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லலாம். ஆனால் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் சொன்னாங்கன்னா இது தமிழ்நாட்டுக்கு அசிங்கம்னு சொல்லலாமா? சொல்லுங்கள்.